விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன், ருட்சோ பயோடெக். இன்னைக்கு நம்ம எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தங்காய் இதுல வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் என்னென்ன, அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன, ஒரு நீடித்த தீர்வு என்ன உயிரியல் முறையில் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதுல தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல லீஃப் மைனர், அதாவது ரயில் பூச்சி இல்ல பாம்பு பூச்சிம்பாங்க. இது சுரங்கத்துல ஓட்ட போட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இது பாட்டு இலையில இருக்க பச்சையத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ பச்சையம் குறைய குறைய என்ன ஆகுனாக்கா உணவு உற்பத்தி குறையிறதுனால மகசூல் குறையும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுல பேனு, இந்த பேன் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பழத்துல பாத்தீங்கன்னாக்கா அலைகள் மாதிரி கோடுகள் ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல அங்கங்க இருக்கும். பழம் மஞ்சளா இருக்கும், ஆனா அதுல இது பழுப்பு கலர்ல இருக்கிறதுனால விற்பனை தகுதி அது இழந்துடும். இது பேனு. அதுக்கப்புறம் அசுனி பூச்சி, இது வந்துச்சுனாக்கா அந்த எலுமிச்சையில பாத்தீங்கன்னாக்கா தேன் மாதிரி வடியும், எறும்புகளின் நடமாட்டம் அதிகமா தென்படும். மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா இலை பேன், த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா அந்த பழத்துல ஒரு ரவுண்ட் வடிவத்துல ஒரு வட்டமா ஒரு கோடு வந்துடும். அது மார்க்கெட்ல எடுக்காது, ரேட்டு கிடைக்காது. இது மூணு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பழச்சாறு உறிஞ்சும் அந்து பூச்சி. இது என்ன பண்ணும், ஸ்ட்ரா வச்சு இழுக்கிற மாதிரி ஒவ்வொரு பழத்துல இருக்கிற சாரை உறிஞ்சி உறிஞ்சி போயிடும் அந்த அந்து பூச்சி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பழ ஈ, இது என்ன பண்ணும், அங்கங்க போயிட்டு முட்டை வச்சுக்கிட்டே வரும். ஒவ்வொரு பழத்தையும் போய் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த முட்டையெல்லாம் சின்ன சின்ன புழுவா உருவெடுக்கும். அப்போ அதுல இருந்து ஒரு அழுகுன ஸ்மெல்லு வரும். அது அழுகி போயிடும். அது டோட்டலா விற்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப அழகான ஒரு பட்டாம்பூச்சி, எலுமிச்சை பட்டாம்பூச்சிம்பாங்க. அதனுடைய புழு பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல நல்லா தடிமனா கொளுத்த புழுவா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவர் பண்ற வேலை பயங்கர மோசமான வேலை, எல்லா இலையும் சாப்பிட்டுருவாரு. அதனாலே இலைய எல்லாத்தையும் அங்க கடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல செதில் பூச்சின்னு சொல்லுவோம், ஸ்கேல் இன்செக்ட்னு சொல்லுவோம். இது ஒரு மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி ஒவ்வொரு அந்த தண்டு பகுதியில பாத்தீங்கன்னா அங்கங்க ஒட்டி இருக்கும், சாரை உரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நெமட்டோட், நூற்புழு. இது கண்ணுக்கு தெரியாது, அது வந்துச்சுனாக்க செடி அப்படியே உட்காந்து போயிடும், மஞ்சளாயிரும், வெறும் குச்சி தான் தெரியும். இது எல்லாம் தான் பூச்சிகள். இப்ப என்னென்ன நோய்கள்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப முக்கியமான நோய்னாக்கா கேங்கர், சிட்ரஸ் கேங்கர்னு சொல்லுவோம். துரு பூச்சிம்போம். எப்படி ஒரு இரும்பை தூக்கி நம்ம வெளியில போட்டோம்னாக்கா அதுக்கு மேல துரு பிடிக்குதோ, மேல பாத்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும், ப்ரொட்ரூஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த சிட்ரஸ் கேங்கர் இலையிலையும் சரி அந்த பழத்திலையும் சரி மேல துரு பிடிச்ச மாதிரி ப்ரொட்ரூஷன் தெரியும். ரொம்ப மோசமான ஒரு வியாதி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுல வேரலுகள், அப்புறம் கழுத்தலுகள். வேரலுகள் வந்துச்சுன்னா வேர் அழுகி போயிடும். அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் வரும். கழுத்தலுகள்ங்கிறது இது வரைக்கும் மணல்னு வச்சுக்கோம். இங்க இருந்து செடி வருதுன்னாக்கா அந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் கழுத்து பகுதி. அந்த இடத்துல ஒரு அழுகல் ஃபார்ம் ஆகும். இதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கும். இதை தீக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இது சாயில் மூலியமா பரவக்கூடியது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் பேச போறது ஒன்னோட ஒன்னு ரிலேட்டட். சைலான்னு ஒரு பூச்சி இருக்கு. இது சைலான் நோயின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், சின்னதா வெட்டுக்கிளி. இப்ப நம்ம புங்கத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மறு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த செடியில அங்கங்க மறு மாதிரி இருக்கும். ஒரே செடியில ஒரு 50 சைலா பூச்சி உட்கார்ந்து இருக்கும். அது சாரை உரியும். சாரை உறிஞ்சு உறிஞ்சு என்ன பண்ணும், கிரீனிங், பச்சையாதல் அப்படின்ற ஒரு நோயையும் உருவாக்கும். அந்த பச்சையாதல் வந்துச்சுன்னா இலையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தடிமன் ஆயிடும், அப்பப்போ மஞ்சளும் கலந்தாப்புல இருக்கும். இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. இன்னொன்று ட்ரிஸ்டிசா வைரஸ் இருக்கும். இது நம்ம மற்ற பயிர்கள்ல வெண்டைக்கால இது மாதிரி வர மாதிரி இது ஒரு வைரஸ் நோய் தான். இதை கொண்டு சேர்க்கிறது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இது வந்தாலுமே இலை சுருங்கிடும், மொசைக்கு மாதிரி மஞ்சளும் பச்சையுமா கலந்து இருக்கும். இதுக்கப்புறம் முக்கியமான நோய்னாக்க பிசின் வடிதல் நோயின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னாக்க அந்த தண்டு பகுதியில் அங்கங்க நம்ம அந்த ரப்பர் மரத்துல ஊத்துது பாத்தீங்களா, அது மாதிரி பிசின் மாதிரி வடியும். இது வந்தாலும் ஒரு மாதிரி துர்நாற்றம், அழுகுன துர்நாற்றம் அடிக்கும். நல்லாவே தெரியும் பிசின்
வடிஞ்சிருக்கும். இதெல்லாம் போக ரொம்ப சின்ன நோய்கள்னாக்க கரும்புள்ளி, பிளாக் ஸ்பாட்டு, இன்னொன்று ஆந்த்ரக்னோஸ். இது சின்னதுதான், அட்டாக் ஆயிடுச்சுனாக்கா விற்பனை தகுதி எழுந்துடும், இலையிலையும் வரும், இதுலேயும் வரும், பழத்துலையும் வரும். ஸோ பெரிய பிரச்சனையாயிடும். இதெல்லாம் தான் நோய்கள். இப்போ இதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்க, நான் சொன்ன பூச்சிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ருப்சோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி முடிவிலி, ஓகே, இது வந்து ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி. நான் சொன்ன நோய்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ருப்சோ பயோடெக்கோட ஃபிடிலிட்டி ப்ளூ கலர் பாக்கெட்டு, ஃபிடிலிட்டினா விசுவாசம்னு அர்த்தம். இந்த 2 பாக்கெட்டை நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து நான் சொன்ன எலுமிச்சையில் வரக்கூடிய அனைத்து பூச்சிகளுக்கும் இது கேட்கும், அனைத்து நோய்களுக்கும் இது கேட்கும். சரிங்க சார், ரைட்டு. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது வந்து நீண்ட கால பயிரா இருக்கும், ஒரு 12 வருடம் பயிரா இருக்கிறதுனால, மரமா இருக்கிறதுனால இது ஏக்கருக்கு இது 2 பாக்கெட்டு, இதுவும் 2 பாக்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி சார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஒன்று இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 24 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கணும். இதுக்குள்ள வந்து 1 கிராம்ல 1 கோடி நுண்ணுயிர் இருக்கும். அப்ப இந்த 250 கிராம்ல 250 கோடி நுண்ணுயிர். நீங்க 4 பாக்கெட் வாங்குறீங்க, ஓகே, அப்ப 1000 கோடி நுண்ணுயிரை வந்து நான் வந்து உங்க வயலுக்கு அனுப்புறேன் 4 பாக்கெட்ல. இது என்ன பண்ணும், தண்ணியில ஊற வச்சோம்னா அது பல லட்சம் கோடியா பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்க ஒரு 100 லிட்டர் தண்ணியில கரைச்சி ஒவ்வொரு மரத்துக்கும் நீங்க வேர்ல ஊத்துறதுனாலும் ஊத்தலாம். இல்லையா, டேங்குக்கு 5 கிராம், சாரி லிட்டருக்கு 5 கிராம்ன்ற மெனி நீங்க ஸ்ப்ரே பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லையா, நீங்க வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணியில கரைச்சு அதை தூக்கி தேவையான அளவு மணலோ இல்ல எருவோ எடுத்து அது கூட கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போட போற யூரியா, டிஏபி, பொட்டாஷ் இது கூட பெசரி விட்டு விசிறி விடலாம். ஐயா, என்னையா நீங்க ரசாயனத்தோட மிக்ஸ் பண்ண சொல்றீங்கன்னா, இந்த நுண்ணுயிர் ரசாயன உரத்தினால சாகாது, அதனால தாராளமா கலக்கலாம். நான் சொல்லல, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது. கலக்கிறதுக்கு முன்னாடி உரத்தோட நேரடியா கலக்காம ஊற வச்சுட்டு எரு இல்லைனாக்க மணலோட கலந்து போடுறதுக்கு முன்னாடி யூரியா, டிஏபி, பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸோட கலந்து நீங்க பெசரி விட்டு விசிறி விடலாம். இதெல்லாம் இல்ல ஐயா, நான் சொட்டு நீர் போட்டிருக்கேன்னாக்கா ஒரு செலவும் கிடையாது. நீங்க வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணியில இந்த 4 பாக்கெட்டையும் நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு 2 நைட்டு 3 நைட்டு கூட ஊறலாம். ஊற வச்சுட்டு ஃபெர்டிலைசர் டேங்க்ல நீங்க எடுத்து ஊத்திட்டு ஒரு குச்சியை வச்சு கலக்கி விட்டுட்டு வெஞ்சுரி மூலியமா நீங்க கொடுத்துடலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் கவனிங்க, அந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மரத்துக்கும் போகுதான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்க, எங்கேயும் அடைப்பு இல்லைன்னு. இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ ருப்சோ பயோடெக் நான் ஏன் வாங்கணும், இதுல இருக்க நுண்ணுயிர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இதுல இருக்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, இன்ஃபினிட்டியில உங்களுக்கு 5 நுண்ணுயிர் கொடுக்குறோம். மெட்டாரைசம், அனிசோபிலி, பிவிரியா பசானியா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம், பொக்கோனியான்னு சொல்லுவோம், நெமட்டோடு கேட்கறது. தென் நிமுரலி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா ஆர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், தென் பேசில்லஸ் சப்டிலிஸ், இதெல்லாம் தனித்தனியா கிடைக்கும். நம்ம ருப்சோ பயோடெக்ல மட்டும்தான் கன்சார்சியாவா கலவையா தரோம். இது வந்து முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது, நம்ம வந்து டெக்ஸ்ட்ரோஸ்ன்ற பேஸ்ல கொடுக்குறோம். இது குளுக்கோஸ் பேஸ்ல இருக்கும், அது பார்த்து உள்ள தெரியறதுக்காக தான் அதை வச்சிருக்கோம், வெள்ளை கலர் டெக்ஸ்ட்ரோஸ் பவுடரு. இதனால மட்டும்தான் 1 கிராம்ல 1 கோடி நுண்ணுயிரை தாக்கு பிடிக்க முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க சொட்டு நீர் மூலியமா குடிக்கிறப்போ எங்கேயுமே அடைக்காது. அந்த கான்சென்ட்ரேஷன் 1 கிராம்ல 1 கோடி நுண்ணுயிர்ங்கிறது கண்டிப்பா மெயின்டைன் ஆயிருக்கும். மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் அவ்வளவு இருக்குமான்னு நான் சொல்ற முடியாதுங்க. ஸோ கலவை டெக்ஸ்ட்ரோஸ் பேஸ் 1 கிராம்ல 1 கோடி நுண்ணுயிர், அது மட்டும்தான் லோடு தாங்கும். 100% வாட்டர் சாலிபிள். நீங்க ட்ரிப்ல கொடுக்கலாம். கலவையா கொடுக்கறதுனால நம்ம ஒரே பூச்சிக்கு ஒரே நோய்க்கு நம்ம வந்து 3 முனை போராட்டம் 4 முனை போராட்டம் நம்ம கொடுக்குறோம். இது யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க. எத்தனை தடவை சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, சார் மருந்தும் விருந்தும் 3 தடவைன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப இதுல 2 பாக்கெட், இன்ஃபினிட்டில 2, பிடிடில 2 பாக்கெட் வாங்கிட்டீங்க. இப்ப யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 60 நாள் சென்று இன்னொரு டோஸ், இன்னொரு 60 நாள் சென்று இன்னொரு டோஸ். இது எதுக்கு அப்படின்னாக்க, இந்த நுண்ணுயிர்கள் குறையக்கூடும். எப்பனாக்க வெயில் அதிகமா இருக்கிறப்போ, மழை தண்ணி தேங்கி நிக்கிறப்போ குறையக்கூடும். இல்ல நீங்களே வந்து இது கூட நம்ம கண்டிப்பா வந்து பூஞ்சான கொல்லியும் பாக்டீரியா கொல்லியும் நேரடியா கலக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படியே கலக்கணும்னா ஒரு 10 நாள் முன்னாடி 10 நாள் பின்னாடி வேணா கலக்கலாம்.
இதனுடைய பாப்புலேஷன் குறையும். அதனால தான் வீட்டில் உரமும் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வர மாதிரி நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். ஸோ 3 தடவை 60 நாள் கேப்பில் 3 தடவை யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா உங்கள் வயல்லே தங்கிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே பூச்சி நோய் தாக்குதலே இல்லாமல் பண்ணிடும். என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு பார்த்தா, ஆமாம் சார், உங்கள் அப்பா காலம் உங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நுண்ணுயிரெல்லாம் மண்ணில் இருந்துச்சு. அன்னைக்கு இவ்வளோ ரசாயன உரங்கள் கிடையாது, இவ்வளோ ரசாயன பூச்சி மருந்துகள் நோய் மருந்துகள் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. அதனால நீங்கள் தொடர்ந்து இதை 3 தடவை 4 தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வயலுக்கு எந்தவித ரசாயன பூச்சிக்கொல்லியோ நோய்க்கொல்லியோ இல்லை உரமோ தேவைப்படாது. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அனைத்து விவசாயிகளும் ருக்சோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி உயிர் பூச்சிக்கொல்லி, ஃபிடிலிட்டி உயிர் பூஞ்சான கொல்லியை வாங்கி பயனடைந்து பெரிய லாபம் ஈட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். For more details, contact 6383404512. மேலும் விவரங்களுக்கு 6383404512 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.